ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்திய தேசிய இயக்கம், அதாவது சிலபஸில் யூனிட் 7ல் இந்திய தேசிய இயக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வரக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸின் அமர்வுகளை வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 டிசம்பர் 28 பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டது. முதலாக ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் வந்து தொடங்கப்பட்டது. அதனால் அவரை வந்து காங்கிரஸின் தந்தைன்னு சொல்கிறாங்க, ஏஓ ஹியூமை. சரி, வாங்க நம்ம காங்கிரஸ் அமர்வுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1885 முதல் அமர்வு நடந்தது. எங்கே நடந்ததுன்னு பார்க்கும்போது பம்பாயில் நடந்தது. அதோட தலைவர் யாருன்னு பார்க்கும்போது WC பானர்ஜி. ஆனால் இந்த 85 நடக்கக்கூடிய பம்பாயில் நடந்ததில்ல, அது வந்து முன்னாடி எங்கே பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா பூனாவில் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பூனாவில் வந்து பிளேக் நோய் காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து பம்பாய்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து முக்கியமான ஒரு கண்டென்ட்டு. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்கும்போது 1885 மொத்தம் 72 மெம்பர்ஸ் வந்து கலந்துருப்பாங்க அந்த முதல் அமர்வில். அந்த 72 மெம்பர்ஸில் 2 முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 22 பேர் மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து பிரதிநிதியாக போய் கலந்துக்குப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு அமர்வில் பார்க்கும்போது முதல் அமர்வில் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் இருக்கார்ல, அதாவது தி ஹிந்து சுதேசமித்திரன் பத்திரிகை தொடங்கின அந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் முதல் தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பார் முதல் அமர்வில். அடுத்து 1886 கல்கத்தாவில் நடந்தக்கூடியது. இதோட தலைவர் யாருன்னு பார்க்கும்போது தாதாபாய் நவ்ரோஜி இருப்பார். இந்த தாதாபாய் நவ்ரோஜின்னு பார்க்கும்போது மொத்தமாக 3 தடவை வந்து ஐஎன்சியோடைய தலைவராக இருந்திருப்பார். இந்த இதில் வந்து பார்க்கும்போது மொத்தம் 436 மெம்பர்ஸ் வந்து கலந்துக்குப்பாங்க. அடுத்து 1887 மெட்ராஸில் நடந்திருக்கும். மெட்ராஸில் எங்கேன்னு பார்க்கும்போது 1000 விளக்கு தொகுதியில் மக்கீஸ் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். இப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த முதல் அமர்வு 87 தான் நடந்துச்சு. இதில் வந்து பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருந்திருப்பார். இவர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோடைய ஃபஸ்ட்டு முஸ்லீம் பிரசிடெண்ட்டு. அந்த அமர்வில் பார்க்கும்போது மொத்தம் 607 மெம்பர்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. அடுத்து 1888 அலகாபாத்தில் நடந்திருக்கும். இதோடைய தலைவர்னு பார்க்கும்போது ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர். இவர் தான் வந்து ஃபஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட்னு கேட்பாங்க. அப்போ ஃபஸ்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட் யாருன்னா ஜார்ஜ் யூல். அலகாபாத்தில் நடந்திருக்கும் 1888. அதே மாதிரி இந்த அமர்வு எல்லாமே வந்து வருஷத்தின் கடைசி மாதம், அதாவது டிசம்பர் மாதம் தான் இந்த அமர்வு எல்லாமே நடக்கும். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் செஷன், அதாவது சிறப்பு அமர்வு வந்து முன்கூட்டியே தொடங்குவாங்க. ஓகே. அடுத்து 1889 பம்பாயில் நடந்திருக்கும். அதோட தலைவர் பார்க்கும்போது வில்லியம் மெட்டர்பன். இவர் வந்து செகண்ட் இங்கிலீஷ் பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து 1890 கல்கத்தாவில் நடந்திருக்கும். இதோடைய தலைவர் பார்க்கும்போது பெரோசா மேத்தா. இங்கே இந்த அமர்வில் என்ன ஒரு முக்கியம்னா, இந்த கல்கத்தா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் கதாம்பினி கங்குலி அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு உமன் கிராஜுவேட்டு. அவங்க வந்து இந்த அமர்வில் வந்து ஸ்பீச் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீச் ஃபஸ்ட்டு இந்த ஒரு 85 90 வரைக்கும் உள்ள செஷன்ஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிசிஎம் அல்லா பிசி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு தெரியும், ரிசர்வேஷன் படி 69% ரிசர்வேஷன் சொல்லி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். அதில் வந்து பிசிக்குன்னு பார்க்கும்போது 30% இருக்குது. அதில் பிசிக்கு வந்து 26.5%, பிசி முஸ்லீமுக்கு வந்து 3.5% தராங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிசிஎம் அல்லா பிசி அப்படிங்கிற ஷார்ட்கட்டை வந்து நான் வச்சுக்கலாம். அடுத்து 1891 நாக்பூரில் நடந்த அமர்வு. அதோட தலைவர் யாருன்னு பார்க்கும்போது ஆனந்தசார்லு. அடுத்து 1892 அலகாபாத்தில் நடந்திருக்கும். இதோடைய தலைவர் பார்க்கும்போது உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு ஐஎன்சி பிரசிடெண்டாக இருந்திருப்பார்ல 85. அவரே வந்து மறுபடியும் 892 இருந்திருப்பார். அடுத்து 1893 லாகூரில் நடந்த அமர்வில் தாதாபாய் நவ்ரோஜி வந்து செகண்ட் டைமாக வந்து தலைவராக இருந்திருப்பார். அடுத்து 1894 மெட்ராஸில் நடந்திருக்கும். அதில் நடந்த தலைவர் வந்து யாருன்னு பார்க்கும்போது ஆல்பர்ட் வெப் அப்படிங்கிறவர்.
முன்னாடி பார்த்தது நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பிரசிடென்ட் பார்த்தோம். அதாவது இங்கிலாந்துலேருந்து உள்ள பிரசிடென்ட் இருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐரிஷ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அதாவது அயர்லாந்து பிரசிடென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ஃபர்ட் வெப் அப்படிங்கிறவர். அடுத்து 1895 பார்க்கும்போது புனேயில் நடந்திருக்கும். அதோட தலைவர் பார்க்கும்போது சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து 1896 கல்கத்தா செஷன். அதோடைய தலைவர் பார்க்கும்போது ரஹிமத்துல்லா சயானி. இந்த 1896 நடந்த கல்கத்தா அமர்வு வந்து சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அந்த அமர்வில் தான் முதலாக நம்மளுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் இருக்குல்ல, அது வந்து முதல்ல இங்கே தான் பாடப்பட்டது. அந்த அந்த யாரால் பாடப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து இந்த பாடலை பாடியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் வந்தே மாதரம் அப்படிங்கிறது பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலில் தான் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து எழுதப்பட்டதுன்னு தெரியும். அடுத்து 1897 அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமராவதி இடத்துல வந்து நடந்திருக்கும். இதோடைய தலைவர் பார்க்கும்போது MC சங்கரன் நாயர் அப்படிங்கிறவர். இவர் யாருன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தமிழ் பர்சன், அதாவது தமிழகத்திலேருந்து முதல் நபராக வந்து INCயோடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்க்கும்போது MC சங்கரன் நாயர். அடுத்து 1898 மெட்ராஸில் நடந்திருக்கும். அதோடைய தலைவர் பார்க்கும்போது AM போஸு. அடுத்து 1899 லக்னோவில் நடந்திருக்கும். அதோடைய தலைவர் RC தத்து. அடுத்து 1900 லாகூரில் நடந்திருக்கும். அதோடைய தலைவர் பார்க்கும்போது சந்தா வர்க்கர். அடுத்து 1901 கல்கத்தாவில் நடந்திருக்கும். அதோடைய தலைவர் ஆச்சா. அடுத்து 1902 அகமதாபாத்தில் நடந்திருக்கும். அதோடைய தலைவர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. செகண்ட் டைமாக பிரசிடென்ட் நடந்திருப்பார். 1903 மெட்ராஸில் நடந்திருக்கும். அதோடைய தலைவர் பார்க்கும்போது லால் மோகன் கோஸ் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருந்திருப்பார். 1904 பார்க்கும்போது பம்பாயில் நடந்திருக்கும். ஹென்ரி காட்டன் அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருந்திருப்பார். 1905 பார்க்கும்போது பனாரஸில் நடந்திருக்கும். கோபாலகிருஷ்ண கோகுலே அப்படிங்கிறத தலைவராக இருந்திருப்பார். நம்மளுக்கு 1905 தெரியும். கர்சன் பிரபுனால் வங்க பிரிவினை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதை எதிர்த்து மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுதேசி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த செஷனில் வந்து அதோட ஆலோசனை வந்து நடந்துச்சு 1905 பனாரஸ் செஷனில். அடுத்து 1906 பார்க்கும்போது கல்கத்தாவில் நடந்திருக்கும். அதோடைய தலைவர் பார்க்கும்போது தாதாபாய் நவ்ரோஜி. நம்மளுக்கு தெரியும் 1906 தான் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக், முஸ்லீம் கட்சி வந்து தொடங்கப்பட்டது. 1906 டாக்காவில் வச்சு தொடங்கியிருப்பாங்க. இந்த அமர்வில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்க்கும்போது சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல வந்து இந்த 1906 செஷனில் தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சுதேசி இயக்க தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த செஷனில். அடுத்து 1907 பார்க்கும்போது சூரத்தில் நடந்திருக்கும். இதோடைய தலைவர் பார்க்கும்போது ராஸ்பிகாரி போஸு. ஃபஸ்ட்டு வந்து பூனாவில் நடக்க இருந்திருக்கும். அப்புறம் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சூரத்துக்கு மாற்றப்பட்டிருப்பாங்க. ஏன் பூனாவில் நடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது பூனா வந்து தீவிரவாத இயக்கத்துக்கு வந்து தலைமை தாங்கின இடம் தான் பூனா. அப்போ அந்த கட்டத்தில் வந்து மிதவாதிகளுக்கும் தீவிரவாத தலைவர்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கறனால அங்கே நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரத்தில் நடத்தியிருப்பாங்க. இந்த 1907 சூரத் செஷனில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. இந்த சூரத் பிளவுன்னு சொல்லுவாங்க இதை தான். இந்த அமர்வில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பாரதியாரும் வ.உ. சிதம்பரனாரும் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து 1908 மெட்ராஸ் செஷனு. இதோடைய தலைவர் பார்க்கும்போது ராஸ்பிகாரி போஸு. அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சூரத் அமர்வில் வந்து மிதவாதிகளும் தீவிர தேசியவாத தலைவர்களும் பிரிஞ்சிருப்பாங்கன்னு. அப்போ இந்த 1908 நடந்த மெட்ராஸ் செஷனில் வந்து மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இதை வந்து மேத்தா காங்கிரஸ் சொல்லுவாங்க. அடுத்து 1909 லாகூர் செஷனு. மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவர் வந்து தலைவராக இருந்திருப்பார். இந்த 1909 நம்மளுக்கு தெரியும் மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். முதல் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் முஸ்லீம்களுக்கு. இந்திய கவுன்சில் ஆக்ட் 1909 கூட சொல்லுவாங்க அதை. அடுத்து 1910 அப்படின்னு பார்க்கும்போது அலகாபாத்தில் நடந்திருக்கும். வில்லியம் பட்டர்பன் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருந்திருப்பார். இவர் வந்து செகண்ட் டைம் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அடுத்து 1911 பார்க்கும்போது கல்கத்தாவில் BN தார் அப்படிங்கிறவர் வந்து தலைவராக இருந்திருப்பார். இந்த செஷனில் தான் பார்த்தீங்கன்னா
ஜனகணமன நம்மளுடைய தேசிய கீதம் வந்து முதல்ல வந்து இந்த செஷனில் தான் பாடப்பட்டிருக்கும். அதே மாதிரி வங்கப் பிரிவினையை வந்து திரும்ப பெற்றுக்குவாங்க. முன்னாடி வங்கப் பிரிவினை அறிவிச்சாங்களே, அதனால் பிரச்சனை வந்ததை 1911 தான் வந்து வங்கப் பிரிவினை வந்து அஃபிஷியலாக வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அடுத்து 1912 படி பார்க்கும்போது அதே மாதிரி 1905 வந்து வங்கப் பிரிவினை நடக்கும்போது கர்சன் பிரபு இருந்திருப்பார். அதே 1911 வங்கப் பிரிவினையை வந்து திரும்ப பெறும் பொழுது ஹார்டிங் பிரபு தான் வந்து இங்கே நம்மளுடைய வைஸ்ராயாக இருந்திருப்பார். அடுத்து 1912 பார்க்கும்போது பங்கிப்பூரில் ஆர்என் மண்டேஸ்கர் அப்படிங்கிறவர் வந்து தலைவராக இருந்திருப்பார். 1913 கராச்சியில் சையது முகமது பகதூர் அப்படிங்கிற தலைவராக இருந்திருப்பார். 1914 பார்க்கும்போது மெட்ராஸ் செஷனு பிஎன் பாசு அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த 1914 மெட்ராஸில் நடக்கும்போது தான் அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து 1893 அயர்லாந்துலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு பெண்மணி தான் அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்து 1915 பம்பாயில் நடந்திருக்கும் சத்யபிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். அடுத்து 1916 அப்படிங்கிறது லக்னோ செஷனில் அதோட தலைவர் பார்க்கும்போது ஏசி மசும்தார். இந்த லக்னோ அமர்வு வந்து சிறப்பானது. ஏன்னா லக்னோ ஒப்பந்தத்தின் மூலியமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸும் முஸ்லீமும் வந்து ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் மூலியமாக. அதே மாதிரி இன்னொன்று நடந்திருக்கும், சூரத் பிளவில் வந்து மிதவாதிகளும் தீவிரவாத தேசியவாதிகளும் பிரிஞ்சு போனாங்க. மறுபடியும் இந்த லக்னோ அமர்வில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 பேரும் வந்து ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க. அதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து அன்னிபெசன்ட் அம்மையார். ஏன்னா 1916 தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். நம்ம மெட்ராஸில் வந்து இங்கே தன்னாட்சி இயக்கத்தை அன்னிபெசன்ட் தொடங்கியிருப்பாங்க. அங்கே பம்பாயில் வந்து திலகர் தலைமையில் வந்து தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். 1917 பார்க்கும்போது கல்கத்தா செஷனு அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி செஷன் சொல்கிறாங்க. அப்போ 1917 அன்னிபெசன்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. 1918 பார்க்கும்போது டெல்லியில் நடந்திருக்கு. மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கினாங்க. இந்த செஷனில் வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1918, அதாவது இதில் வந்து 18 வந்து சிறப்பு அமர்வு நடந்திருக்கும். ஓகேவா? பம்பாயில் சையது ஹசன் இமாம் அப்படிங்கிறவர் வந்து இந்த சிறப்பு மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நம்மளுக்கு தெரியும் 1917 வந்து ஆகஸ்ட் அறிக்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இந்த மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் மூலயமா. அதை பற்றியும் வந்து பேசியிருப்பாங்க இதில். அடுத்து 1919 அம்ரிஸ்டர் நடந்திருக்கும். மோதிலால் நேரு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த கிலாபத் இயக்கம்னு தொடங்கியிருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஃபஸ்ட்டு உலக போர் அதாவது முதல் வேர்ல்டு வார் நடக்கும்போது 1914 18 வரைக்கும் நடந்திருக்கும். அப்போ துருக்கியின் கலிஃபாவை வந்து பதவி இலக்கு வச்சு கலிஃபா அப்படிங்கிற பதவி வந்து முஸ்லீம்களுக்கு வந்து மேலானதாக கருதப்படுவாங்க. அப்போ அந்த கலிஃபா பதவியை வந்து இது பண்ணவுடனே முஸ்லீம் தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிலாபத் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. அப்போ அந்த காங்கிரஸில் அம்ரிஸ்டரில் நடந்த அமர்வில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிலாபத் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1920 பார்க்கும்போது கல்கத்தா செஷனில் இது வந்து ஒரு சிறப்பு அமர்வு. லாலா லஜபதி ராய் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. இந்த லாலா லஜபதி ராய் அப்படின்னு பார்க்கும்போது முதலாக வந்து தீவிர தேசியவாத பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ நம்ம 1885 1920 வரைக்குமே மிதவாத தலைவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிதவாத தலைவர்கள் தான் வந்து ஐஎன்சி செஷனுக்கு வந்து தலைவராக இருந்திருக்காங்க. அப்போ இதுதான் வந்து முதலாக வந்து லாலா லஜபதி ராய் தான் தீவிர தேசியவாத பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தி கொண்டு வரப்பட்டது 1920 நம்மளுக்கு தெரியும். ரவுலட் சட்டத்தை வந்து அகென்ஸ்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நாக்பூரில் வந்து விஜயராகவாச்சாரி இந்த சேலத்தை சேர்ந்தவர் தான் விஜயராகவாச்சாரி. ஒத்துழையாமைக்கு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க இந்த 1920 செஷனில். இப்போ வந்து ஜின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் வந்து விலகியிருப்பாங்க 1920 செஷனில். அடுத்து 1921 பார்க்கும்போது அகமதாபாத்தில் நடந்திருக்கும். இதோடைய தலைவர் பார்க்கும்போது ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படிங்கிறவர்.
இவர் வந்து ஐஎன்சி செஷனுடைய ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். சியா தாஸுக்கு பதிலாக வந்து ஹக்கீம் அஜ்மல் கான் வந்து இருந்திருப்பாங்க. இந்த 1921 தான் வந்து பிரிட்டிஷ் இளவரசர் வேல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருப்பார். அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காங்கிரஸ் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. 1922 கயாவில் நடந்திருக்கும். சியா தாஸ் இருந்தார். தலைவராக இருந்தபோதே சிறையில் இருந்தார். அப்போ சிறையில் இருந்திருப்பார் இவர் தலைவராக இருக்கும்போது. அந்த 22 செஷனில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, நம்மளுக்கு தெரியும் 22 சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும். பிப்ரவரி 5 ஒரு 22 காவலர்களை வந்து ஸ்டேஷன்லேயே வச்சு எரிச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றிருப்பார். அப்போ ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றோடனேயே காங்கிரஸ்குள்ளேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரச்சனையாகி மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு 2 பிரிவாக பிரிஞ்சிருப்பாங்க. அடுத்து சுயராஜ்ய கட்சி வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் 1923. அடுத்து 1923 காக்கிநாடா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். முகமது அலி வந்து தலைவராக இருந்திருப்பார். அடுத்து 1923 ஸ்பெஷல் செஷன் வந்து டெல்லியில் நடந்திருக்கும். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறவர் தான் வந்து தலைவராக இருந்திருப்பார். இவர் தான் நம்முடைய சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புனா, இளமையான ஐஎன்சி தலைவர்னு சொல்கிறாங்க. 36 வயதில் வந்து இவர் வந்து இந்த டெல்லி செஷனுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு. சட்ட மறுப்பு இயக்கத்தை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. 1924 பெல்கமில் நடந்திருக்கும். இதில் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நம்மளுடைய காந்தியை தான் வந்து இதில் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த பெல்கம் மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து 1925 கான்பூரில் நடந்திருக்கும். இதோடைய தலைவர் பார்க்கும்போது சரோஜினி நாயுடு. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் பிரசிடென்ட்னு கேட்டால் நம்மளுக்கு சரோஜினி நாயுடு தான். இதுவே ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் கேட்கும்போது அன்னி பெசன்ட் அம்மையார் வந்துடுவாங்க. இந்தியன் உமன் பிரசிடென்ட் அப்படின்னா சரோஜினி நாயுடு வந்துடுவாங்க. 26 குவாகாத்தில் நடந்திருக்கும். அதில் சீனிவாச ஐயங்கார் தான் தலைமை தாங்கியிருப்பார். 1927 மெட்ராஸில் நடந்திருக்கும். எம்ஏ அன்சாரி அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் சைமன் கமிஷன் வந்து 1927 தொடங்கியிருக்கும். 28 வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். அப்போ இந்த செஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சைமன் கமிஷன் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட இலக்கு வந்து பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத வந்து இந்த அமர்வில் வந்து பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து 1928 கல்கத்தா செஷனில் வந்து மோதிலால் நேரு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. நேரு அறிக்கை அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் நேரு அறிக்கைங்கிறத 1928 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இந்தியர்களாலேயும் அப்போதைக்கும் பார்க்கும்போது உங்களால் வந்து இந்திய அரசியலமைப்பு எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ நம்ம இந்தியர்களாலையும் அரசியலமைப்பு எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு மோதிலால் நேருவின் தலைமையில் அமைச்சு அந்த நேரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து நம்ம நாடு வந்து அரசியலமைப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமையை பற்றி பேசியிருப்பாங்க. ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 1929 லாகூர் செஷன் தெரியும். ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு பார்க்கும்போது மொத்தம் வந்து 3 டைம் வந்து ஐஎன்சி பிரசிடெண்டாக இருந்திருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தாதாபாய் நவ்ரோஜியும் வந்து 3 தடவை ஐஎன்சி பிரசிடெண்டாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜவஹர்லால் நேருவும் 3 தடவை ஐஎன்சி பிரசிடெண்டாக இருக்காங்க. பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு பார்க்கும்போது பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் டிசம்பர் 31, 1929 ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு வந்து சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றி 1930 ஜனவரி 26 நாங்கள் சுதந்திர தினமாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கத்தை கொண்டு வரும்போன்னு சொல்லுவாங்க. 1930 வந்து சட்ட மறுப்பு இயக்கம் நடந்திருக்கும். அதாவது உப்பு சத்தியாகிரகம். அதனால் வந்து ஐஎன்சி செஷன் நடந்திருக்காது. அடுத்து 1931 பார்க்கும்போது கராச்சி செஷனு. அதோடைய தலைவர் பார்க்கும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த செஷனில் வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். நம்மளுக்கு தெரியும் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1931 மார்ச் 5 அப்படிங்கிறது தெரியும். அடுத்து 1932
டெல்லியில் நடந்த அமர்வில் அம்ரித்சர் அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து 1933 கல்கத்தாவில் நெல்லி செங்குப்தா அப்படிங்கிறவங்க வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இவங்க தான் வந்து என்னென்னா 3வது உமன் பிரசிடெண்ட், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய 3வது உமன் பிரசிடெண்ட் இவங்க தான். அடுத்து 1934 பம்பாயில் நடந்திருக்கும். ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்கியிருப்பாங்க. நம்முடைய முதல் பிரசிடெண்ட் ராஜேந்திர பிரசாத் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து 1935 லக்னோவில் நடந்திருக்கும். அதோடைய தலைமையும் வந்து ராஜேந்திர பிரசாத் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து 36 லக்னோவில் நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து 1937 ஃபைசாம்பூரில் நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வில்லேஜ் ஐஎன்சி செஷன் சொல்கிறாங்க. அதாவது முதலாக கிராமத்தில் நடந்த அமர்வு வந்து இதுதான். அதே மாதிரி 1937 வந்து காங்கிரஸ் வந்து தேர்தல் மூலயமா போட்டியிட்டு அவங்களுடைய அரசாங்கத்தை அமைச்சிருப்பாங்க. அடுத்து 1938 ஹரிபுரா செஷனில் நேதாஜி வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த 1938 நேஷ்னல் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறத வந்து பேசியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். விஸ்வேஸ்வராயா கமிட்டி, ஜவஹர்லால் நேரு கமிட்டி, அந்த மாதிரி. அதில் வந்து நேஷ்னல் பிளானிங் கமிட்டி வந்து ஜவஹர்லால் நேரு வந்து 1938 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1939 திரிபுரா செஷன் நடந்திருக்கும். நம்மளுக்கு தெரியும் 1939 45 வரைக்குமே 2ஆம் உலகப் போர் நடந்திருக்கும். அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்த சூழ்நிலையில் நேதாஜி வந்து தலைவராக இருக்கும்போது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணியிருப்பார்னா, நேதாஜிக்கு அகேன்ஸ்டாக பட்டாபி சித்தராமையாவை வந்து அந்த திரிபுரா செஷனில் வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் நேதாஜி தான் அதிகமான ஓட்டு வங்கி பெற்று நேதாஜி தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து அப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா, நேதாஜி வந்து காந்தி வந்து மறுத்தனால இந்த பாதையில் வந்து விலகிட்டு அவர் வந்து 39 ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து தொடங்கியிருப்பார். அடுத்து 1940 ராம்காரில் நடந்திருக்கும். அப்துல் கலாம் ஆசாத் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. சட்ட மறுப்பு இயக்க தேதி வந்து சொல்லாமல் கொண்டு வருவோம்னு கூறியிருப்பாங்க இந்த 1940. அடுத்து பார்க்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தனால 1941 45 வரைக்குமே வந்து ஐஎன்சி செஷன் நடந்திருக்காது. அதனால் 1940 வந்து அப்துல் கலாம் ஆசாத் தலைவராக இருந்திருப்பார்ல, அவர் தான் வந்து 45 வரைக்குமே 40 வரைக்குமே கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் வந்து ஐஎன்சியோடைய தலைவராக அப்துல் கலாம் ஆசாத் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுவாங்கன்னா, நீண்ட நாள் வந்து ஐஎன்சியோடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து 1946 மீரட்டில் நடந்திருக்கும். ஜேபி கிரிபாலினி அப்படிங்கிறவங்க தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஐஎன்சியோடைய பிரசிடெண்டாக இருந்திருப்பாங்க. அப்போ எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடையும் போது ஐஎன்சியோடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஜேபி கிரிபாலினி. அடுத்து இதில் 47 48 ஜெய்ப்பூரில் நடந்திருக்கும். பட்டாபி சித்தராமையா தலைமை தாங்கியிருப்பாங்க. அடுத்து இதில் வந்து மொத்தமாக பார்க்கும்போது மெட்ராஸில் நடந்த அமர்வுன்னு பார்க்கும்போது மொத்தம் 7 அமர்வு நடந்திருக்கு. மொத்தமாக டோட்டல் செஷன்ஸ் பார்க்கும்போது 60 இருந்திருக்கு. அதில் 4 சிறப்பு மாநாடு வந்திருக்கும். எந்த இடத்துல வந்து நிறையா அமர்வு நடந்துச்சுன்னு பார்க்கும்போது கல்கத்தாவில் வந்து அதிகமான அமர்வு நடந்திருக்கு. 10 அமர்வு நடந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது முக்கியமான டாபிக். நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.